உலகத்திலேயே மிகச்சிறந்த கனிகள்ல ஒண்ணு அந்த திராட்சை கனி. அத வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் ஜெயராஜ் சாப்பிட்றதை நிறுத்திட்டாருன்னா எல்லாரும் காது தீட்டிட்டு கேட்கறாங்க. ஏன் அவர் சொன்னாரு, திராட்சை தோட்டத்துல தொங்குது அந்த கொலை, அதுல யாரும் இந்த விஷத்தையே தெளிக்கல. அவங்க அமுல் பால் பவுடர் டப்பாவுல தண்ணியை ஊத்தி அதுல கொஞ்சம் என்ட்ரின், கொஞ்சம் எக்கலாக்ஸ், கொஞ்சம் சுமத்தியான், கொஞ்சம் மாலத்தியான், கொஞ்சம் பாரத்தியான், கொஞ்சம் செவினு, கொஞ்சம் ஃபால்டாலு, கொஞ்சம் ரோகாரு, கொஞ்சம் டாட்டா ரோகாரு, கொஞ்சம் நூவக்கரானு, கொஞ்சம் டமக்கரானு, கொஞ்சம் டைத்தேனு, கொஞ்சம் ஹினோசானு, கொஞ்சம் மானோக்ரோட்டோபாஸ், கொஞ்சம் எண்டோசல்ஃபான், கொஞ்சம் குங்ஃபு, கொஞ்சம் கராத்தே எல்லாம் கொட்டி குச்சியால கலக்கிட்டு ஒவ்வொரு திராட்சை கொலையில முக்கி எடுக்கிறாங்கன்னு சொல்லி பூத்திலிருந்து அறுவடைக்கு 100 நாள் 14 வாரம் 14 தடவை முக்கி எடுக்கிறாங்க. அதை கேட்டதுலேருந்து நான் திங்கிறத நிறுத்திட்டேன். அந்த இயற்கை நல்லதா தான் கொடுக்குது, அதை நல்லதா அனுபவிக்கிறதுக்கு இந்த அறிவு நிரம்பிய சமூகத்துல அதுக்கு ஒரு வழி இல்லாம போயிருக்குன்னா காரணம் நம்மள ரொம்ப பேர் விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறோம்.